சிம்பிளஸ்ட் டொமேட்டோ பப்பு, நம்ம பாஷையில தக்காளி பருப்பு, சீக்கிரமா செய்யற ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான டேஸ்டியஸ்ட் டிஷ்ஷுங்க இது. சுட சுட நல்ல மலர்ந்த சாதத்துல ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு கரண்டி பருப்பு போட்டு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்டா சோல் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. கத்திரிக்காய் வறுவல் ரெசிபியும் இது கூடவே நான் ஷேர் பண்றேன். குக்கர்ல 200 கிராம் துவரம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. கூட 8 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 4 பெரிய தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயம், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 கப் தண்ணி ஊத்தி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சும்மா மத்தல கடையும் போதே தக்காளியும் பருப்பும் நல்லா கரைஞ்சு வந்துடும். கடையும் போது 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூட 1 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. பருப்பு கொதிக்கிற நேரத்துல தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், தோலோட 4-5 பல் இடிச்ச பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 4 சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நல்ல ஒரு ஃபிளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் நெய்ல அரை டீஸ்பூன் மிளகாய் தூளை வறுத்து சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கத்திரிக்காய் வறுவலுக்கு 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டுல 2 டீஸ்பூன் குழம்பு தூள், அரை டீஸ்பூன் உப்பு, தின்னா ஸ்லைஸ் பண்ண ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கத்திரிக்காயை நல்லா தண்ணி இல்லாம ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் சூடானது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சிம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த கத்திரிக்காய் வறுத்த தவால ஒரு பிடி சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. லைஃப் டைம்க்கு இந்த டேஸ்ட்டை மறக்க மாட்டீங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.